ரிசல்ட் வந்து இத்தனை நாள் ஆகுது, இன்னும் யாரும் ஆட்சி அமைக்க முடியல. மனநிலைமை எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது? மன உடைச்சல தான் இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை மன உடைச்சலா இருக்காங்க. என்ன பண்ணலாம் இப்ப எல்லாமே குழந்தை இருந்து பெருசு வரைக்கும் யோசிச்சு நிக்குது. என்ன பண்ணலாம். ஆனா அவரை மட்டும் உட்கார உள்ள ஊரே ரெண்டு பட்டு போயிடும். எரிச்சிருவானுங்க. முதல் காலி பண்றது அவனாதான் இருக்கும். யார ஸ்டாலின்ல காலி பண்றாங்க. அப்புறம் எடப்பாடி. திமுக அதிமுக ரெண்டும் அந்த காலத்திலே காமராஜ் சொன்னாரு, ஒரே குட்டையில் உரிய இரண்டு மட்டைகள்னு. அதுதான் உண்மை. அதை இன்னைக்கு நிரூபிக்கிறாங்க. விஜயை தவிர யாரும் உட்கார முடியாது அந்த சீட்ல. சட்ட ரீதியா சுப்ரீம் கோர்ட்லயே வந்து ரிவீட் அடிப்பாங்க அந்த கவர்னரை. அதிமுக ஆதரவு கூட சொல்லி ஸ்டாலின் போய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிட்ட கேட்டுக்கிறாரு. அவங்க எல்லாமே கேட்பாங்க. இரட்டை வேணா ஆடுவாங்க. இரட்டை வேணா ஆடக்கூடிய நம்பர் 1 இது கிங் மேக்கர் வேற சொல்லுவாங்க. மாநில கட்சிகள் ரெண்டு பூஷா கட்சியும் ஃப்ராடு. இந்திய தேசத்தை நாசகரமாகக்கூடிய ஒரு செயல்பாடுகள். எப்படி 3வது இடத்துல இருக்காங்க, எப்படி அவங்க ஆட்சி அமைக்க அவர் கூப்பிடுவாரு? 108 சீட்டு வாங்கினவரே ஆளுநர் கூப்பிடல. அதுக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. இதே நிலைமை எடப்பாடிக்கு வந்திருந்தா ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் சொல்லியிருப்பாரா இல்ல? இன்னைக்கு வரைக்கும் மூச்சு கூட விடல அவரு. டிஎம்கே காரன் யோகியமா? அவன் அப்பா யோகியமா? அவன் அப்பா 18 பொண்டாட்டியை சம்பாரிச்சான். இவன் ஊரெல்லாம் பொண்டாட்டி வச்சுக்கான். எவன் யோகியம்? ரெட்டல்லையும் யோகியம் கிடையாது, டிஎம்கே கட்சிக்காரன் யோகியம் கிடையாது. மறுதேர்தல் வச்சா என்ன நடக்கும் தமிழ்நாட்டுல? எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போடாத, அதாவது டிஎம்கே ஓட்டு போட்டவங்க எல்லாம் டிவிகே போடுவாங்க. ரிசல்ட் வந்து இத்தனை நாள் ஆகுது, இன்னும் யாரும் ஆட்சி அமைக்க முடியல. மனநிலைமை எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது? மன உடைச்சல தான் இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை மன உடைச்சலா இருக்காங்க. என்ன பண்ணலாம் இப்ப எல்லாமே குழந்தை இருந்து பெருசு வரைக்கும் யோசிச்சு நிக்குது. என்ன பண்ணலாம். ஆனா அவரை மட்டும் உட்கார உள்ள ஊரே ரெண்டு பட்டு போயிடும். எரிச்சிருவானுங்க. முதல் காலி பண்றது அவனாதான் இருக்கும். யார ஸ்டாலின்ல காலி பண்றாங்க. அப்புறம் எடப்பாடி. இவங்க ரெண்டு பேரும் காலி பண்ற பசங்க எல்லாம் சார் 18 வயசுல இருந்து ஓட்டு போட்டுருக்கோம் சார். எல்லா பொடி பசங்க தான் ஓட்டுங்க. கேள்வி 90 வயசா 80 வயசு கேள்வி விஜய்க்கு போட்ட கேட்டா விசில் சின்னத்துக்கு போட்டாங்குது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? பெரியவங்களா கூட அவருக்கு ஆறுதல் கொடுத்துருக்காங்க. இது வந்து சதி திட்டம் தான் சார். ஆனா மக்கள் விட மாட்டாங்க. மக்கள் விடவே மாட்டாங்க. இவரை வாழ வச்சுதான் பாப்பாங்க. இவரை ஆட்சியில் நிக்க வச்சுதான் பாப்பாங்க. அவரு சொல்லிட்டாரு, ஓப்பனா சொல்றாரு, 6 மந்த் கூட டைம் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லையா எனக்கு ஆட்சியை கழிச்சு விட்டுருக்கான்றாரு. இதோட என்ன சொல்லுவாரு? அவரு படிச்ச மனுஷன், நீ படிக்காதவ. உங்க அப்பா ஒரு கை நாட்டி, நீ ஒரு கை நாட்டு. அவரு நான் கை நாட்ட. அவர் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ மக்கள்லாம் அவரை கேவலப்படுத்தினா ஜனங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தோம்னா இவரு ஆட்சியை கழிச்சிருவாங்கன்னு அவரு எதிர்பார்க்கிறார். யாரு? இந்த முதல் சிஎம் ராஜினாமா பண்ணிட்டேன். நீ சிஎம் போஸ்ட் ராஜினாமா பண்ணிட்டேன். இவனுக்கு எடப்பாடிக்கு அங்க வேலையே கிடையாது. பன்னீர்செல்வத்துக்கும் வேலை கிடையாது. சசிகலாவுக்கும் வேலை கிடையாது. இந்த 4 பேருக்கும் வேலை கிடையாது. எல்லாம் ஜீரோ தான் நிக்கிறீங்க. ஏன்னா ஒருத்தவங்க படிச்சுட்டு போட்டோம். குடும்பமே வாழணும்ன்ற எப்படி உன் குடும்பமே வாழணும்னு நினைப்ப? அப்படியே வாரிசாக வாழ்ந்துனுக்குதா? அப்ப அவரு வந்து பணத்துக்காக வரலையே. யாரா ஓட்டு காசு கொடுத்தாரு அவரு? விஜய் பணத்துக்காக வந்தாரு அவரு? இல்ல. 5 கோடி விட்டுட்டு பணத்துக்காக வந்தாருன்னா, ஏமா நீ கூட 500 ரூபாய் எனக்கு கொடுத்த, விஜய் அண்ணா 500 ரூபாய் கொடுத்தாரு, விஜய் 1000 ரூபாய் கொடுத்தாரு சொல்லாம ஏன் சொல்ல ஜனங்க? அவருக்கு உண்மையான தொண்டை இருக்கிறவங்க உண்மையான உயிரை கொடுத்தாங்க. இன்னைக்கு அவருக்கு எதனா ஒண்ணுன்னா மக்கள் விடவே மாட்டாங்க. 2 வயசு குழந்தையோட முடிச்சுக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பா அவர் தாங்க வருவாரு. அவர் டைம் கேட்டிருக்காரு. அநேகமா மேபி வந்து இன்னும் 2 பேர் கம்மியா இருக்காங்களாம். அது எப்படி 2 நாள்ல கலெக்ட் ஆயிடுவாரு. உட்காந்துரு அவர் தான் வந்துடும். எந்த பயமும் எந்த கவலை இல்லை. அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க விடாம தொடர்ந்து திமுக பின்னால் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? திமுக அதிமுக ரெண்டும் அந்த காலத்திலே காமராஜ் சொன்னாரு, ஒரே குட்டையில் உரிய இரண்டு மட்டைகள்னு. அதுதான் உண்மை. அதை இன்னைக்கு நிரூபிக்கிறாங்க. அதனால இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி கள்ள தொடர்பு வச்சிருந்தாங்க. இப்ப அது வெளிப்படையா தெரிஞ்சு மற்றபடி இவங்க 2 பேரும் தனித்தனி எல்லாம் கிடையாது. இப்போ அதிமுக ஆதரவு கொடுக்க சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியிடம் ஸ்டாலின் கேட்டிருக்காரு. ஆனா அங்க பிஜேபி இருக்கிறதுனால நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டேன்ட்டு அவங்க போய் டிவிக்கோட ஜாயின் பண்ணிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? நியாயமான முடிவு சார். அவங்க என்ன சொல்ற, அதான் இந்தியாவில் தனிப்பெரும்பான்மை எந்த கட்சி பெற்றிருக்கோ அவங்கள கூப்பிட வேண்டியது மட்டும்தான் கவர்னரோட வேலை. யாரு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியது சட்டமன்றத்துல ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தான். அதை கவர்னர் செய்யலன்னும் போது தாபாக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க, வேற யாருக்கு கொடுப்பாங்க? கரெக்டா தானே முடிவு தான் அது. 2வது 10 பைசா கூட வாங்காம அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த கட்சி கம்யூனிஸ்ட் 2 பேர் தான். மிச்சவங்க எல்லாம் பேரம் பேசுறாங்க. காங்கிரஸ் கூட பேரம் பேசி தான் ஆதரவு கொடுக்குது. அதே மாதிரி திருமாவளவனும் பேரம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு சிங்கிள் நயா பைசாவோ எந்த உதவியோ அமைச்சர் பதவி எதுவுமே கொடுக்குறாங்க. இதை வந்து அநியாயம்னு சொன்னாங்கன்னா சொல்றவங்க தான் அநியாயம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
இப்போ ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நாங்க டிவிக்கு ஆட்சி அமைப்பதுல எந்த தடையா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ம். சொல்லிட்டு இதுக்கப்புறம் பின்னால போய் அது போல வேலை பாக்குறாரு. அது காரணம் சார், 60 வருஷமா 2 பேருமே வந்து சாப்பிட்டு பழக்கப்பட்டு போயிட்டாங்க. இப்ப திடீர்னு விட்டு கொடுக்க முடியாது. ஒவ்வொரு தெருவுக்கும் 10 குறுநில மன்னர்கள் இருக்காங்க, திமுக அதிமுக காரங்க. அவங்களாம் தொடர்ந்து அரசு ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுக்கணும்னா இந்த ஆட்சி இருந்தா தான் அவங்க தொடர்ந்து செயல்பட முடியும். அதுக்காக செய்யற வேலை தான் இது. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க விடாம பாஜக, அதிமுக, திமுக 3 பேர் சேர்ந்து கூட்டு சதி பண்றாங்கன்றாங்க. அது உண்மை? இது வெளிப்படையான உண்மைதானே, இதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆ. திமுகவும் பிஜேபியினுடைய கையால மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அவங்க ஒன்றும் உண்மையான பிஜேபி எதிரிலாம் எப்பவுமே கிடையாது. இல்லைன்னா அந்த கடற்கரையில பேனா வைக்கிறதுக்கு எப்படி அனுமதி வாங்கியிருப்பாரு? ஸ்டாம்ப் மெட்ராஸில் வெளியிடுறதுக்கு வந்து ராகுல் காந்தி கூட கூப்பிடாம ராஜ்நாத் சிங் தானே கூப்பிட்டாரு. அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வெளிப்படையான விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது பிஜேபி அவங்க எதிர்க்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? வாய்ப்பே கிடையாது. 108 வச்சுக்கிற விஜய் அவர்களாலே ஆட்சி அமைக்க முடியல. ஆனா 54 வச்சுக்கிற ஒரு எடப்பாடியார் வந்து எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிட்டு ஆளுநர் கிட்ட கேக்குறாரு. சார், விஜயை தவிர யாரும் உட்கார முடியாது அந்த சீட்ல. சட்ட ரீதியா சுப்ரீம் கோர்ட்லயே வந்து ரிவீட் அடிப்பாங்க அந்த கவர்னரை. அது வந்து சட்ட ரீதியா விஜயை தான் கூப்பிடணும். விஜய் நம்பிக்கை பெருமானை நிரூபிக்கலைன்னா தான் இன்னொரு ஆளை கூப்பிடணும். எடுத்து எப்படி எடப்பாடி எப்படி கூப்பிடுவாங்க? இது தவறான முடிவாச்சே. கவர்னர் அந்த தவறான முடிவு எடுத்தாருன்னா அவர் மாட்டிக்குவார். இப்போ காங்கிரஸ் வந்து விஜய் கூட போனதுனால தான் மேல இருந்து இது போல ஆமா 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 அது உண்மை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் அவங்களுக்கு கோபம், வேற ஒண்ணுமே இல்லை. அமைச்சர் நேருவையும் செந்தில் பாலாஜி முதல்ல உள்ள தள்ளணும். புரியுங்களா? மாநில கட்சிகள் 2 பூஷா கட்சியும் ஃப்ராடு. இந்திய தேசத்தை நாசகரமாகக்கூடிய ஒரு செயல்பாடுகள். இதுல மாற்று கருத்தாக இந்த காங்கிரஸ் எல்லாம் நம்பவே முடியாது. நேற்றைய வரைக்கும் உறவு கொண்டாங்க. மீடியால 4 பேர் டிபேட்ல உட்காந்து ஜாலரா போட்டு தான் எல்லாம் பேசினாங்க. புரியுங்க? எல்லாமே ஃப்ராடு. மீடியால இருந்து அனைத்து தொலைக்காட்சி நிறுவனம் ஃப்ராடுங்கிறது முடிவாகி போச்சு. இது மாநில கட்சியை சேர்ந்த பூஷா கட்சிகளை சேர்ந்த முதலாளித்துவ கட்சியை சேர்ந்த அனைத்து நபர்களும் இது பேசினாங்க. இந்தியாவில மதவாதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தேவைன்னா ஊருக்கு மாதிரி தொட்டுப்பாங்க இவங்க மதவாதம். அப்புறம் போயிட்டு யாருன்னா அவங்க போயிட்டு ஃபங்க்ஷன்னா குல்லா போட்டு அவங்ககிட்ட போய் சூப் சாப்பிட்டு வருவாங்க. அப்ப மதவாதம் இல்லையா? நீ அப்புறம் ஒரு சார்ந்த மதவாதத்துல போவ? எல்லாமே ஃப்ராடுங்க. அதிமுக ஆதரவு கூட சொல்லி ஸ்டாலின் போய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிட்ட கேட்டுக்கிறாரு. அவங்க எல்லாமே கேட்பாங்க. இரட்டை வேணா ஆடுவாங்க. இரட்டை வேணா ஆடக்கூடிய நம்பர் 1 இது கிங் மேக்கர் வேற சொல்லுவாங்க. அதெல்லாம் புரட்சிகரமா சொல்லுவாங்க. இவன் குடும்பம் வாழ்தோ இல்லையா அவன் வாழ்கிறது கைத்தட்டி இதே கோஷத்திலே இந்த நாட்டை குடிச்சு அவர் ஆயிட்டாங்க. மும்மொழி கொள்கை வரணுங்க நாட்டுல. அனைத்து மக்களும் அனைத்து மொழிகளும் படிக்கணுங்க. இதுக்கெல்லாம் உறுதுணையா இருந்தா விஜய் வந்து அருமையான ஆட்சியை கொண்டு போவாருங்க. இல்லைன்னா இந்தியா இதே மாதிரி நாசகரமா தான் ஆகும். அதிமுக ஆதரவு கூட சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியிடம் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி அது முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. அதை பத்தி கருத்து என்ன? அது தவறான முடிவு. அதிமுக திமுக ரெண்டு பெரிய கட்சிங்க. திமுக வந்து அது ஸ்டாலின் அவர்கள் சொன்னது உண்மையா இருந்த தவறு தான் அது. ஏன்னா அதிமுகவும் அவர்களும் ஒரு தொண்டர் இருக்காங்க, திமுக தொண்டர் இருக்காங்க. இந்த 2 பேரும் எதுதான் தமிழ்நாட்டு வெள்ளம் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படி செய்யறது? விஜய் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. எப்படி செஞ்சாரோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு. 2 பேரையும் பொதுமக்களிடம் இருந்த கருத்து தான் இது. எப்படியாச்சும் இந்த 2 ஆட்சிகளை மாற்றணும்னு சொன்னாங்க. அதுக்கு விஜய் எதிர்பார்ப்பு வெற்றி பெற்றாரு. அவர் ஆட்சி அமைக்க விடாம கவர்னரும் பிஜேபி தடுக்குது. அதே நேரத்துல ஆதரவு கொடுக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் நான் வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாரு. திருமாவளவன் அவர்கள் லேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2 கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டாங்க. 2 கம்யூனிஸ்ட் சொன்னதான் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு வந்து அதை நின்னுது. இல்லைன்னா அவங்க எப்படின்னா ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஏடிஎம்க்கு எடப்பாடி கொடுத்து. அது தவறான முடிவு. விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க வேண்டும். கவர்னர் அவர்கள் பெரிய கட்சி எதுவோ அதுதான் இவ்வளவு காலமும் பாரம்பரியமா இருந்தது. அழைச்சி விஜய் அவர்களை பதவியேற்பு விழா நடத்தணும். அதுக்கப்புறம் அவர் நிரூபிப்பார். சட்டசபையில அவரு பெரும்பான்மையை நிரூபிப்பார். நிரூபிக்கவில்லைன்னு சொன்னால் கவர்னர் ஆட்சியை போடலாம். இல்லை அதுக்கப்புறம் எடப்பாடியோ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் நாங்க விஜய் ஆட்சி அமைப்பதுல எதுக்கும் தடையா இருக்க மாட்டோம் சொல்லிட்டு பின்னால இது போல வேலை பாக்குறாரு. அது சரியா? அது விட மாட்டாங்க. இவங்க 2 பேரும் மாறி ஆட்சி செஞ்சாங்க இல்லையா? அதோடைய பயிரெல்லாம் இவர் எடுத்தாருன்னா என்னென்ன ஊழல்ன்றது வந்துருன்றது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால இவங்க சும்மா சொல்லுவாங்க, நடிக்கிற மாதிரி நடிப்பாங்க, விடவே மாட்டாங்க. அதையும் மீறி அவர்கள் விஜய் சகாயம் போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி, வைகோ போன்றவர்கள் ஆதரவு கேட்டு கண்டிப்பாக இந்த 2 பேரும் வீழ்த்தி அவர் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதான் உங்களுக்கு வாக்களித்த மக்களுடைய கருத்து. நீங்க இலவசங்களை அள்ளி விட்டுருக்காரு. அந்த இலவசங்களை படுத்த முடியுமா அப்படின்னு நீங்க பொதுமக்கள் மக்கள்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா நான் வந்த உடனே நல்லதா செய்வேன், கல்வி, மருத்துவம், சுகாதாரம் இதெல்லாம் நான் செய்யறேன், இலவசங்களை கொஞ்சம் நாள் பாட்டு கூட தரேன்னு சொல்லிட்டு ஆட்சி அமைச்சு செய்யலாம், வாய்ப்பு இருக்கு. இப்போ விஜய் அவர்கிட்ட 108 சீட் இருந்தும் ஆட்சி அமைக்க முடியாம தவிக்கிறாரு. ஆனா எடப்பாடியார் அவர்கள் எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க, போதுமான சீட்டே இல்லை அவர்கிட்ட, ஆனா எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுன்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்புல இருந்து ஆளுநர்கிட்ட கேட்டிருக்காங்க. எப்படி 3வது இடத்துல இருக்கிறாங்க, எப்படி அவங்களை ஆட்சி அமைக்க அவர் கூப்பிடுவாரு? 108 சீட்டு வாங்கினவரே ஆளுநர் கூப்பிடல. அதுக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. இதே நிலைமை எடப்பாடிக்கு வந்திருந்தா ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் சொல்லியிருப்பாரா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் மூச்சு கூட விடல. அவரு முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர், ஒரு பெரிய கட்சியினுடைய இப்போ இருக்கக்கூடியவர், 3வது இடத்துல இருக்கக்கூடியவர் எப்படி அழைப்பாங்க கவர்னரு?
அப்ப டிஎம்கே சப்போர்ட்டர் தான் அழைக்க முடியும். அதிமுக ஆதரவு கொடுக்க சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியிடம் ஸ்டாலின் கேட்டிருக்காரு. ஓகே. ஆனா அங்க பாஜக இருக்கிறதுனால நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பாஜக கூட சேரக்கூடாதுங்க. அவர் சேர்ந்தாருன்னா ஓட்டு போட்டவங்களுக்கு எல்லாம் அவர் பண்ணது பெரிய துரோகம் அது. அது ஒண்ணுதான். அவர் மட்டும் அந்த மாதிரி செஞ்சாருன்னா நிஜமா இன்னொரு தடவை வர முடியாது. அவர் கண்டிப்பா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டிலயும் சரி எங்கேயுமே சரி பாஜக வரக்கூடாது. அவங்க ரொம்ப மோசமான ஒரு அவர் சொன்ன தீய சக்தி திமுக கிடையாது, பாஜக. இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா விஜய் ஆட்சி அமைப்பதில் நாங்க எந்த ஒரு தடையா இருக்க மாட்டோம்னு சொன்னாரு. ஆனா சொல்லிட்டு பின்னால இது போலாம் வேலை பாக்குறாரு. அது சரியா? அரசியலே தானங்க. யாருமே நம்ப முடியல. இப்ப வந்து ஒரு சான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா விஜய்க்கு. ஓகேங்களா, இந்த 5 வருஷத்துல அவர் சொன்னதெல்லாம் செய்யணும். அவர் வந்து மக்களோட நம்பிக்கையை வந்து இது பண்ணணும். இல்லைன்னா அவருக்கு திருப்ப கூட வாய்ப்பு கிடைக்காது. அதனால திமுக வந்து நிறைய பேருக்கு நிறைய செஞ்சிருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஆக்சுவலி ரொம்ப கம்மியால வாங்கல. அட்லீஸ்ட் 70% அது வந்திருக்குல்ல. 70 தொகுதியில வந்திருக்காங்கல்ல. அதனால வந்து விஜய் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் ஆக்சுவலி அரசியல. சான்ஸ் கிடைச்சது இந்த மட்டும் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ 108 சீட்டு வச்சுக்கிற விஜயாலே ஆட்சி அமைக்க முடியல. ஆனா எடப்பாடியாரு 3வது இடத்துல இருக்கிறாரு. எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்றாரு. அவரை நம்ப மாட்டாங்களே சார். 3 தடவை தொடர்ந்து தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அதிமுக. இதுக்கப்புறம் அவங்க வர்றது கஷ்டம். அவங்களை அழிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இனிமே திமுகக்கும் டிவிக்கும் தான் இனிமே வந்து போட்டி. அவரு கிடையாது. இனிமே அவர் பாஜக கூட இருக்க கூடாது. அவருக்கு ஏன் தெரியவே மாட்டேங்குது. ஒரு ஒருத்தரையும் தோக்கிறதுக்கு காரணமே அவங்க கூட இருக்க அலையன்ஸ் தான். அதில் முதல்ல அவர் இருக்கக்கூடாது. விஜய் அவர்களுக்கு சீட் வச்சிருந்தோம். அவர் ஏன் ஆட்சி அமைக்க விடாம தொடர்ந்து முட்டுக்கட்ட போடுறாங்க? அதான் சொல்றேன், இதுதான் பாலிடிக்ஸ். அப்படி பண்ணாதான் ஏதாவது ஒன்று பண்ணிடணும்லங்க. இப்ப இது வரைக்குமே வந்து இவ்வளவு படு தோல்வி திமுக அடைஞ்சதே கிடையாதுல்ல. சோ அவங்களால தாங்கிக்க முடியாம இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஏதாவது நடந்து அவரை வர முடியாம பண்றதுன்னு அவங்க நோக்கமா இருக்கும். அவங்களால என்ன முடியுமோ செஞ்சு பாக்கணும்லங்க. மறுதேர்தல் வச்சா என்ன நடக்கும் தமிழ்நாட்டுல? எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போடாத, அதாவது டிஎம்கே ஓட்டு போட்டவங்க எல்லாம் டிவி போடுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஜெயிக்கிற கட்சிக்கு போடுறது ஒரு இதுவா இருக்கும் பாத்தீங்களா, இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல. இப்ப டிஎம்கே வந்த ஓட்டெல்லாம் அங்க போயிடும். விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க விடாம தொடர்ந்து அதிமுக திமுக சதி பண்றாங்க. அதை பத்தி கருத்து என்ன? அவர் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு நானா நீ ஏன்னு பாத்துருவாங்க. அவங்கதான் வரணும். அவங்க வந்தா நாடு முன்னேறும். இல்லன்னா இப்படியேதான் டே பை டே இப்படியேதான் போயிட்டு இருக்கோம். அவர் வரல. அவங்க எது பண்ணாலும் அவர் எதையும் ஃபேஸ் பண்ண ரெடி. ஆனா ஆக்சுவலா இன்னைக்கு தானே சிஎம் ஆகணும்னு சொன்னாங்க. இல்ல இன்னும் மெஜாரிட்டி வரல. போஸ்ட்மார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர்தான் மெஜாரிட்டி, அவர்தான். எந்த மாற்றமும் கிடையாது. விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதில் நாங்க எந்த ஒரு தடையா இருக்க மாட்டோம்னு ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா பின்னால இருந்து இது போல பின்னால இருந்து எல்லா வேலையும் பண்ணுவாரு. பின்னால இருந்து எல்லா சிமிஷும் பண்ணுவாரு. பின்னால இருந்து அவரு தான் பண்றத. ஏன்னு கேட்டா ஸ்டெப் அவரே தான் வந்துட்டு இருந்தாங்க. அவன் வந்து ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுச்சுல அவங்களுக்கு. சின்ன பையன், நமக்கு சின்ன பையன், அவன் வந்து சிஎம் ஆவான எடுத்தோட சிஎம் ஆவான்றானே. இவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் வச்சுதான் இவன் சிஎம் வந்தது. ஆனா அவனையே திருப்பி வரணும்னா கண்டிப்பா நாடு உருப்படாது. இதோட மோசமா போய் எங்க 2 வயசு குழந்தை ரேப்பிங் பண்றாங்க. 2 வயசு குழந்தைங்க என்னங்க தெரியும்? 2 வயசு குழந்தை பச்சை மண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு வந்து அந்த சீக்ரெட் பாஸ் வந்து இது கனெக்ஷன் கொடுக்கலன்னு பிளைடு வச்சு அறுத்துருக்கானுங்க. இந்த அளவுக்குலாம் அவன் பண்ணிட்டு இருக்கானா? ஒரு 80 வயசு கல்வி வெளியே நடமாட முடியல, 60 வயசு கல்வி நடமாட முடியல, பெண்கள் நடமாட முடியல. அப்ப என்ன பண்ண முடியும்? இவர் ஆட்சி வந்து இவர் வந்து உறுதிமொழி கொடுத்தது வந்து ஒரு 5 உறுதிமொழி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் உறுதிமொழி கொடுத்தது சேஞ்சஸ் வந்தா அவரு என்ன சொல்றது, 50 வருஷத்துக்கு ஆட்சி ஆளலாம். அவரும் ஏதோ மிஸ்யூஸ் பண்ணாருன்னா இதேதான் ஸ்டாலினுக்கு. அதே தான், மிஸ்யூஸ் பண்ண மாட்டாரு, மிஸ்யூஸ் நடக்காது, ஆட்சி ஒழுங்கா நடக்கும். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுக திமுக பாஜக இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க, கூட்டு சேர்ந்தாங்க. இப்போ கூட்டு சேர்ந்து சதி பண்றாங்க. அது சரியா? சரி கிடையாது சார். சரியா இருந்தாலும் எங்க விஜய் எல்லாமே பாத்துப்பாரு. அதான் நீயா நானா நிக்கிறாரு. 6 மந்த் கூட கேப் கொடு, 6 மந்த் கூட கேப் நான் வந்து ஆட்சியில உட்கார்றேன். பட் நீயா நானா எனக்கு இல்ல வேணான்றாரு, கலைச்சிருங்கன்றாரு, வேணாங்கிறாரு. அப்புறம் என்ன அதோட ஏன் சார் 500 கோடியை விட்டுட்டு அவருக்கு இது வரலாம் தலையெழுத்தே கிடையாது. மக்களுக்காக தான் வந்திருக்காரு. அதை இவனுக்கு வந்து ஊரா கொள்ளடிச்சானுங்க. அவர் வந்து உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாரு மக்களுக்காக. அதனால ஒண்ணுமே பண்ண. ஒருவேளை மறுதேர்தல் வந்தா அதிமுக திமுக நிலைமை என்ன ஆகும்? ஒஸ்டா போயிடும். இவர் வச்சு செய்வாரு, எங்க வச்சு செய்வாரு. ஒஸ்டா போகும். 200 மேல அடிப்பாரா? தனி பெரும்பான்மையா? பயங்கரமா அடிப்பாரு. 200 மேலதான் அடிப்பாரு. வந்து அவரோட இது பிடிக்கும், ஃபீல்ட சினிமாவும் பிடிக்கும், அவரோட பிகவையும் பிடிக்கும். படிச்சவரு, ஜெனரல் நாலேஜ். இவன் படிப்பு அறிவு இல்லாமே ஆட்சி ஆளணும்ன்றான். அவ படிச்சவங்க ரோட்ல நிப்பாங்க. 108 சீட் அடிச்ச விஜயாலே இப்போ ஆட்சி அமைக்க முடியல. ஆனா எடப்பாடியார் 3வது இடத்துல இருக்கிறாரு. எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்றாரு ஆளுநர் கிட்ட. அது சாத்தியமா? கேக்குறாமா? சாத்தியமே கிடையாது. எங்க விஜய் சாரே என்ன சொல்றாருன்னா, இத கலைங்க, 6 மந்த் கழிச்சு கூட நான் உட்காடுறேன், எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்ற, நோ அப்ஜெக்ஷன்றாரு. அப்புறம் என்ன இதோட என்ன அவருக்கு? அவரு கட்சி ஆரம்பிச்சிருந்து எலெக்ஷன் இருந்து இப்ப ஜெயிச்சது வரைக்கும் தொடர்ந்து அவருக்கு மட்டும் ஏன் உள்ள நெருக்கடினா, இவன் ஒரு சினி ஃபீல்ட்ல இருந்தவன் வந்து ஆட்சி அமைக்கிறானே, எடுத்தவன சிஎம் வரணும்னு ஆசைப்படுறான், சிஎம் ஆயிட்டானே.
ஆட்சி அமைக்கிறாங்க எல்லாமே ஜனங்க எல்லாம் பணத்தை வாங்கிட்டு இவங்க தான் ஓட்டு போட்டுருக்குது. ம். ரெட்டையில கட்சிக்காரும் பணம் கொடுத்துருக்கான். ம். சோ வந்து டிஎம்கே காரும் பணம் கொடுத்துருக்கான். ஆனா மேபி என்ன பண்ணுச்சுங்க எல்லாமே இவருக்கு தான் ஓட்டு போடுச்சு, விஜய்க்கு தான் ஓட்டு போடுச்சு. நானும் ரெட்டையில தான், ஆனா விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். ம். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், இப்படிதான் வருவார் சார். இந்த மாற்றம் சார், அவனுக்கு என்ன ஊழல் பண்ணாலும் சரி, ஒரு கொலையே விழுந்தா கூட சரி, 100 கொலை உள்ள கூட சரி, 41 பேர் செத்தாங்களே, ஜனங்க யாரா பின்வாங்கினாங்களா? 41 பீப்புள்ஸ் வந்து டைட் ஆகும் போது யாரும் பேக் ஆகல, எல்லாமே அவருக்கு தான் போட்டாங்க. யாருமே பேக் ஆகலையா, எல்லாருமே அவருக்கு போட்டாங்க. பட் எல்லாருக்கும் நஷ்டீடு கொடுத்தாரு, 1 crore கொடுத்தாருங்களா, அத்தனை பேர் வாழ வச்சாருங்களா. அது ஜனங்க என்ன சொல்றாங்க, 41 பேர் செத்ததுனால இவனுக்கு ஓட்டு விழாது. இதே ஜனங்க வந்து அவனை என்ன சொல்லுவாங்க, மைண்ட் அப்செட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஊண்டட் பண்ணிட்டே இருப்பாங்க, விஜய்க்கு ஓட்டு விழாது, அவங்க எல்லாம் இப்படி எல்லாம் திரும்பிடுவாங்க, மக்கள் இப்படி திருப்பி அவங்க ஏன் பண்ணாங்க. 41 பேர் செத்தாலும் ஏன் விஜய்க்கு நான் ஓட்டு போடுறதுதான் ஜனங்க ஓட்டுச்சுங்க. அவரும் சாவடிக்கல யாரும், சதி திட்டம் நடந்ததாங்க. சதி திட்டம் நடந்ததுன்னா எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி கரெக்டா இந்த நேரத்துக்கு விஜய் வராண்டா, இந்த நேரத்துக்கு கரண்ட் ஆஃப் பண்ணி இல்லை ஏதாச்சும் ஒன்று மிஸ்யூஸ் பண்ணாதான் இத்தனை பேர் செத்தாதான் அவனுக்கு ஓட்டு விழாது, அவன் நாட்டை ஆளக்கூடாது. இப்படிதான் பொசிஷன் வந்துச்சு, இப்படிதான் இது பிரச்சனை உருவாச்சு தவிர மற்றபடி அவர் மக்கள் சாகணும், அவரு போஸ்டிங்ல வராருன்னு சொல்லிட்டு மக்களை சாவடின்னு அவரோட ஏம் கிடையாது. அவரோட ஏமுங்களா சதி திட்டம் தானே இது. சதி திட்டம் நடந்ததுனால வந்து ஆட்சி ஆள முடியாது மட்டும் சொல்லாதீங்க. 41ல 1000 பேர் செத்தாலும் எங்க விஜய் தான் அங்க. இப்போ நாளுக்கு நாள் இவங்க இது போல நெருக்கடி கொடுத்தனால விஜய்க்கு மக்கள் கிட்ட இருக்க ஆதரவு அதிகமாயிட்டு தான் போகுது. விட மாட்டாங்க, இந்த ஊரே எரிச்சிருவாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. 2031ல அதிமுக திமுக என்ற ஒரு கட்சி இருக்குமா? இது இப்படியே போனா இருக்காது. இவர்தான் 50 வருஷம் இவர்தான் ஆழ்வார். டைம் கொடுத்தீங்கன்னா இவர் எல்லாமே ரெக்கவர் ஆகி வருவார் சார். இப்போ வந்து அவர் ஃப்ரெண்டா சும்மாவே ரூமரு, பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்கறா, அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சு பார்க்க மாட்டேன்றான், அப்புறம் வேதனை சொல்லாங்க அந்த 41 பேர் செத்துத. அவன் வந்து பிச்சைக்காரன் ரோட்ல பிச்சை எடுக்கிறான் பாத்தீங்களா, அவன் கூட 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான். அவர் ஒரு பொலிட்டிலே இருக்காரு, 2 சினி ஃபீல்ட்ல இருக்காரு, தப்பு கிடையாது. ஒய்ஃபே வந்து எதுவுமே பேசல, ஒய்ஃப் ஒரு வார்த்தை கூட என் புருஷனை விட்டுட்டேன், என் புருஷனை டைவர்ஸ் கேட்க ஏதாச்சும் மீடியால வந்திருக்காங்களா? இல்ல, ஒண்ணு எதுலையுமே வரல. அவங்க இவங்களே ரூமர் சிம்பத்தை கிரியேட் பண்றாங்க, சிம்பத்தை கிரியேட் பண்ணி ரூமரை போட்டு அவர் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவர் எதுக்குமே அசரல. அவங்க ஒய்ஃபும் எது ஒரு இதுவும் சொல்லல. அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, செங்கல்பட்டுல கோர்ட் போகுது, கமிஷன் இங்க கோர்ட் போகுது, அங்க கேஸ் போகுது, செங்கல்பட்டுல கோர்ட் கேஸ் போகுது, டைவர்ஸ் கேட்கறா, 300 கோடி கேட்கறா, 200 கோடி கேட்கறா. இதெல்லாம் தேவையா? நீ யோகியமா? பதிலு டிஎம்கே காரன் யோகியமா? அவன் அப்பா யோகியமா? அவன் அப்பா 18 பொண்டாட்டியை சம்பாரிச்சான், இவன் ஊரெல்லாம் பொண்டாட்டி வச்சுக்கான். எவன் யோகியம்? ரெட்டல்லையும் யோகியம் கிடையாது, டிஎம்கே கட்சிக்காரன் யோகியம் கிடையாது. ஏன் விஜய் சார சொல்றது தப்புன்னு நானு. அவர் நல்லவராக இருக்கா, மக்களுக்காக வாழ்றாரு. ஏன் அவரு சினிஃபீல்ட்ல போலாமே? ஜனநாயக பணத்தை இவங்க தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, அவர் சினிஃபீல்ட்ல போலாமே. முதல்ல திமுக தோத்ததுக்கு காரணம் ஆட்டோ டிரைவர்கள். கிட்டத்தட்ட இன்னைக்கு 1,20,000 பேர் சென்னையில இருக்கிறாங்க. அவங்க வாழ்வாதாரம் வந்து ராபிட்டோ, ஓலா, ஊப்பரை போட்டு மினி பேருந்துகளை விட்டு இலவச பேருந்துகளை விட்டதுனால இவங்க ஒரு ஆட்டோ டிரைவர் குடும்பமும் 5 பேர் 10 பேர் இருக்காங்க. இவருக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்க. ஆனா ஆட்டோ டிரைவர் குடும்ப வாழ்வாதாரம் ரொம்பவும் பின்தங்கிய காரணம் திமுக ஆட்சி தான். அதே மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்களுக்கு சம்பளம் சரியா வரல, அவருடைய பிராமணத்தை பிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பணம் கூட என்ன செட்டில் ஆகல. அரசு ஊழியர் வாக்களிக்கவில்லை, செவிலியர்கள் வாக்களிக்கவில்லை. செவிலியர்கள் போட்டு கொடுமைப்படுத்தி எல்லாம் சேகர்பாவால வந்ததான் அந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை தவிர வேற ஒன்று. அதே போல நிறைய கவர்மெண்ட் ஊழியர்கள், காவல்துறை சார்ந்தவர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே இதற்கு முன்னு ஸ்டாலின் அவருக்கு தான் வாக்களிச்சாங்க. இவர் வந்து அதிகாரிகள் நம்புறாரு தவிர கட்சிக்காரங்க நம்பல, கூட்டணி கட்சிக்காரங்க நம்பல. அதுபோல 6 சீட்டு கொடுக்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4 சீட்டு 5 சீட்னாங்க. காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவர் கொடுத்தாங்க. அது ஒரு தோல்விக்கு காரணம். இன்னைக்கு வாங்கிட்டு 5 சீட்டோட போறாங்க. அவங்க வந்து ராகுல் காந்தி போறது ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா விஜய் அவர்களை காப்பாற்றணும், ரைட்டு. எப்போ காப்பாற்றணும்? சட்டசபைக்கு போன பிறகுதான் நீங்க இது பண்ணிருக்கணும். இப்போ போனதுனால மோடி அதை எதிர்க்கிறாரு. காங்கிரஸ் போனாலே விட மாட்டாரு. அது ஒரு தவறு நடந்தது. நிறைய தவறுகள் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வரும்போது அதிகாரிகள் நம்ப வேண்டாம், கட்சிக்காரர்கள் நம்பணும், கூட்டணி கட்சிகளை நம்பணும், பொதுமக்கள் சாதாரண மக்களை நம்பணும். அவங்கதான் உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. அவங்கள நீங்க கைவிட்டதான் காரணம். விஜய் அவர்களை ஆட்சி அமைக்கிடாம ஏன் அதிமுக, திமுக, பாஜக 3 பேர் சேர்ந்து கூட்டு சதி பண்றாங்க? பிஜேபிங்கிற சப்ஜெக்ட் இந்த இதுல கிடையவே கிடையாதுங்க. இது வரைக்கும் ஏ டீம், பி டீம், இசட் டீம் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. எல்லாம் கைக்கூலி படைகளை சேர்ந்த அரசியல் கட்சிக்காரன் பூரா சொல்லியிருந்தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி போயிட்டு சேருவாங்க? ஏடிஎம்க்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட தான் உறவு கொண்டாரு. இப்ப பிஜேபி தனித்து ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிருந்தான்னு வச்சுக்க என்ன ஆயிருக்கும்? யார் தயவும் இல்லாம போய் சேர்ந்திருப்பாங்க. அப்ப விஜய் மதவாதத்துக்கு எதிர்ப்பானவரா கிடையாது. நாற்காலிங்கிற ஒரு அந்தஸ்துல வரணும்.
உட்காரட்டும், ஆளை விட அவனை பாத்துக்கலாம். இல்ல நாளைக்கே வந்து தொழிலாளர் வர்க்கத்துக்கு வந்து இடையூறு இல்லாம செயல்பட்டுருவாரு, யாராலையும் முடியாது. இல்ல இவர் வந்தாருன்னா இந்த 2500 ரூபாய் கொடுக்க முடியுமா? பட்ஜெட் எல்லாம் சும்மா வாய் குசமா இவங்க 520 கொடுத்தாங்க கோரிக்கை. இந்த வாட்டி 1000 கொடுப்பான்னு பார்த்தேன் நான் ஸ்டாலினை. பாதி வந்து அதில் 800 வந்து மத்திய அரசோட திட்டம்னு சொல்லி போய் புள்ளி ஏமாத்துறதுக்கு செயல்படுவாங்க. முழுக்க முழுக்க தமிழ்நாடு மக்கள் இப்போதான் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு நல்லபடியா இருக்குன்னா விஜயை உட்கார விடுங்க, உட்கார வச்சு நம்பிக்கையில ஓட்டு எடுப்பு கொடுங்க, மறைமுகமா விடு. இந்த கை தூக்குறது கோஷ்டி பூசெல்லாம் இருக்கக்கூடாது. மறைமுக ஓட்டு விடுனா எல்லா திருடனும் ஓட்டு போடுவாங்க, இதுதான் உண்மை. விஜய் அவர்கள் 108 சீட் வச்சிருந்தோம், அவரால் ஆட்சி அமைக்க முடியல. ஆனா எடப்பாடியாரு 3வது இடத்துல இருக்கிறாரு, எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்ற ஆளுநர்கிட்ட போயிட்டு. சார் இதெல்லாம் வந்து பூஷா கட்சியை சேர்ந்த இப்ப டிடிவி தினகரன் ஆட்கள் கைக்கூலிகள் அனைத்து பேர் வருவாங்க சார். 2ஆம் கட்ட தலைவர் தான் பேசுறாங்க. எந்த கட்ட தலைவர் பேசுறாங்க? நீங்க அழைப்பதை கேட்டு மரியாதை கொடுத்து பேச வேண்டியதானே? இவங்கெல்லாம் ஒவ்வொரு கட்டத்தை நிர்ணயிச்சுப்பாங்க, புரியுதுங்களா? 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர், இவங்க ஏன்னா தமிழுக்குன்னே பிறந்தவங்க இல்ல, இவங்கெல்லாம் அனைத்தும் பேசுவாங்க. டிடிவி வந்து எங்க எம்எல்ஏ கிடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் பண்ணாரு. ஆனா அது டிவிக்கு வெளிச்சம் போட்டு காய்த்தாங்க. எல்லாமே அப்படிதான் நாடகம் ஆடுவாங்க. இந்த நாடகத்தை தமிழ்நாடு மக்கள் திருந்தணும். அனைத்து இனத்தை சேர்ந்த, அனைத்து மதத்தை சேர்ந்தவங்க திருந்தணும். ஏற்கனவே எலெக்ஷன் வரைக்கும் தான் ஒட்டு உறவு. நாங்கள் ஜெயிச்சிட்ட பிறகு போகணும்ல. நான் எப்படி இருந்தாலும் நான் காலடியில் விழுவேன், அவர்களை கேட்டுதான் நான் செயல்படுவேன். என்ன இது இவன்ட்ட என்ன பொலிட் பீரோ இருக்கா திருமாவளவன்கிட்ட? இல்ல 1008 செயற்குழு மீட்டிங் இருக்கா? இருக்கிறது 2 பேர் ஜெயிச்சு வச்சிருக்கியா? அப்ப 8 சீட்டு கொடுக்கும்போது நீ பிச்சுன்னு வர வேண்டியதானே? யாருகிட்ட எல்லாம் ஜோல்லா கதை வேலை தாங்க இதெல்லாம், புரியுதுங்களா? இதுல எந்த ஒரு இல்லைங்க. தமிழ்நாடு திருந்தணும், மக்கள் திருந்தணும். இப்போ விஜய் அவர்கள் 108 சீட்டு வச்சுன்னா அவரால் ஆட்சி அமைக்க முடியல. ஆனா எடப்பாடியாரு பாதி கூட இல்ல, 3வது இடத்துல இருக்கிறாரு, எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்றாரு. இதெல்லாம் வந்து பிஜேபியோட சதி திட்டம். காரணம் என்னன்னா, நீங்க போன ஆட்சிக்கு முந்தின ஆட்சி பாத்தீங்கன்னா எடியூரப்பா இருக்காருல்ல, 112 சீட்டு வேணும் பெரும்பான்மைக்கு. அவர்கிட்ட இருந்தது 108 தான். நைட்டோட நைட்டா ஆட்சி அமைச்சாங்க. அப்ப எங்க போச்சு இந்த பிஜேபியோட பேச்சு? இந்த சட்டம் அப்ப எங்க போச்சு இந்த சட்டம்? அப்பவும் கோர்ட்டுக்கு போயிட்டு 1989ல பொம்மைன்ற ஒரு முதலமைச்சர் வந்து 1989ல கோர்ட்டு மூலியமா போயிட்டு ஆட்சி அமைச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் பிஜேபியோட ஆட்டம். அதனாலதான் அவங்களை உள்ள விடக்கூடாதுன்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் தான் பிஜேபி மேல. திருப்பி ரீ எலெக்ஷன் வச்சாங்கன்னா எல்லாருமே மண்ணை கவுவாங்க, புரியுதுங்களா? யாருமே வரவும் முடியாது. இதுக்கு யாருன்னா ஒத்துக்கிட்டு அவருக்கு பெரும்பான்மையை கொடுத்தா கண்டிப்பா நல்லாட்சி அமையும். அப்படி இல்ல ஆட்சியை கலைச்சிட்டு 6 மாசம் ரீ எலெக்ஷன் வச்சாங்கன்னா அவர் அதிக பெரும்பான்மையை காட்டினாரு என்ன பண்ணுவீங்க? இப்போ இருக்கிற மக்களோட இது பாத்தீங்களா? நேற்று போராட்டம் எப்படி பண்ணாங்க? வெளியே வந்து போராட்டம் பண்றாங்க. அவங்க 118 நம்பரை கேட்கறாங்க. 118 நம்பர் எட்டு விஜய் தந்தா அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க போறாங்க. டிவில இல்லாத சேனல்கள் நிறைய பேர் வந்துட்டு திமுக அண்ணா திமுக தான் ஆட்சியை வந்துட்டு குழப்படி பண்றாங்க விஜய் ஆன்னு சொல்றாங்க. ஆனா விஜய் என்ன பண்ணாரு? திமுக தான் தீய சக்தின்னு சொல்லிட்டு திமுகவோட சப்போர்ட் உள்ள கட்சி தான் இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஆதரவு தருது. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அவருக்கு ஃபுல் செல்வாக்கு இருக்கு. அவரை யாரும் வந்து முதலமைச்சராக உட்காரக்கூடாதுன்னு யாருடைய முடிவும் அல்ல. அனைவருமே என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் வரணும், அவருக்கு கொஞ்சம் அனுபவம் வேணும்ன்றதுக்காக தான் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வருது. அவர் வந்து காட்டுறாரு 108 சீட்டு காட்டுறாரு, அப்புறம் 107 காட்டுறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜனாதிபதி அவர் கேட்கறது என்னன்னா முழுமையான ஆட்களை வச்சுட்டு நீங்க பதவி பிரமாணம் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அது யாரு மேலே யாரும் குறைலாம் சொல்லக்கூடாது. அவருடைய துரதிருஷ்டமா என்னவோ தெரியல. கண்டிப்பா அவர் ஆட்சி அனுப்பாரு. அனைத்து பேரும் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரும் விரோதம் கிடையாது. இப்போ யார் வந்தாலும் ஆட்சி அமைக்கணும், நமக்கு தேவை ஒரு நல்ல முதல்வர் வேணும். அது வரும்போது அன்னைக்கு நம்ம பார்த்தோம், அம்மாவை பார்த்தோம், அப்புறம் எடப்பாடியாரை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ இடையில வந்து திமுக இவர ஸ்டாலினை கூட பார்த்தோம். யாரும் நம்ம வந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்காக நல்லது பண்ணணும், மக்களுக்காக சேவை செய்யணும், மக்களுக்காக ஹெல்ப் பண்ணணும். கஷ்டமா எவ்வளவு பேர் இன்னைக்கு மோட்டார் லைன்ல இருக்கிறவங்க பாதிப்புல வாழறாங்க. இப்போ 108 சீட்டு வச்சுக்கிற விஜய் அவர்களே ஆட்சி அமைக்க முடியல. எடப்பாடியார் போயிட்டு எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்றாரு. அதெல்லாம் இல்ல, அவரு இவரு ஸ்டாலின் ஏதோ ஆதரவு கொடுத்துருக்காரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தத்துல ஆட்சி அமைக்கணும். யாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா பின்னால இருந்து வேலை பாக்குறாங்களே, அது இங்க இல்ல, டெல்லியில இருந்து பாக்குறாங்க. இங்க பண்ணல, டெல்லியில இருந்து பாக்குறாங்க. தப்பா சொல்லக்கூடாது. இவங்க யாரும் கிடையாது. அங்க ஒருத்தர் ஜாட்டி வச்சுக்கிறாரு, பொம்பரம். டெல்லி கூட அலைன்ஸ் யார் வச்சுக்கிட்டு? அதுதான் சொல்றேன். நான் சொல்ல ஜாட்டி அங்க, இது பொம்பரம். என்ன பண்ணோம்? அது மாதிரிதான். அதனால வந்து அதை பத்தில எதுவும் நினைக்காதீங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். கண்டிப்பா நமக்கு வந்திருக்க முதலமைச்சரா வந்திருக்க அன்புள்ளவர் விஜய் அவருக்கு கண்டிப்பா ஆட்சி அமைப்பாருன்றது